நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. திமுகவோட சேர்ந்துட்டு கடைசி நேரத்தில் பதவிக்காக வந்துட்டீங்கன்ற மாதிரி ஒரு திமுக குற்றம் சாட்டுறாங்க இல்லையா? தொடர்ந்து விஜய் ஆட்சி வரக்கூடாது, அதை எப்படியும் தடுத்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் செயல்பட்டார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எங்களை அமைச்சரவையில் சேரணும்னோ தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும்னோ வேணான்னு சொல்றதுக்கு திமுக அதிகம் அல்ல. இவ்வாறு செப்பரேட் பார்ட்டி. அவ்வளவு குற்றம் சாட்டிட்டு திருப்பி நீங்க திமுகவோட போய் நின்னு வந்துட்டல. இனி வாழ்நாள்ல திமுக கூட சேரும். அது அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க யாருங்க சொல்றது? எங்களுக்கு உரிமை இருக்குங்க. உதயநிதி சொல்றாரு உதயநிதிக்கு தான் அந்த உரிமை இருக்குன்னா கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த உரிமை இல்லையா? ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் சொன்னார் இல்லையா, ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாது, சொன்னாரு. அதற்கப்புறம் அதே காங்கிரஸ் தானே போய் சேர்ந்து. அதே காங்கிரஸ் ஏன் அவங்க வந்தாங்க? அதை நீங்க கேட்க மாட்டீங்களா? திரு உதயநிதி கிட்ட கேளுங்க. வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். தேர்தல் எல்லாம் முடிந்து ஆட்சி ஏற்று காங்கிரஸும் அந்த ஆட்சியில் பங்கு பெற்றுச்சு. உங்களுடைய 60 வருடத்துக்கு அப்புறம் இப்போ காங்கிரஸ் பங்கு பெற்றிருக்கிற ஒரு அரசாங்கம் தமிழக காமராஜருக்கு அப்புறம் அப்போ நடக்குது. இது நீண்ட நாள் உங்களுடைய கனவாக கூட இருந்திருக்கும். ஆனாலும் இது நேரடியான ஒரு கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதுல நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு வாக்கு கேட்காமல் திமுகவோட சேர்ந்துட்டு கடைசி நேரத்தில் பதவிக்காக வந்துட்டீங்கன்ற மாதிரி ஒரு திமுக குற்றம் சாட்டுறாங்க இல்லையா? தொடர்ந்து நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார்? பதவிக்காக நாங்கள் அணி மாறணும் அப்படின்றது ஒரு அபத்தமான பேச்சாகத்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், மரியாதைக்குரிய தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு செல்வ பெருந்தகைவர் மிக தெளிவாக பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்லியிருக்கிறார். அது எல்லா காட்சி ஊடகங்களிலும் ஒளிபரப்பானது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அம்மையார் கனிமொழியிடம், தலைவர் கார்கே அவர்கள் திரு TR பாலுவிடம், நீங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து ஆட்சி நடத்துவதற்கு அவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்படி உண்மையா என்று கேட்டபோது, அப்படி ஒரு முயற்சியை நாங்கள் எடுக்கிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் சொல்லப்பட்டதற்கு பிறகு கனிமொழி அவர்களிடமும் TR பாலுவிடமும் ராகுல் காந்தியும் கார்கேவும் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், அது பிஜேபியோடு இணைந்து ஒரு ஆட்சி நடத்துவதற்கு சமம், அதில் நாங்கள் இருக்க முடியாதென்று வெளியேறியதுதான் உண்மையான வரலாறு. நீங்கள் சொல்கிறது நடந்த நாள் இருக்கு இல்லையா? இப்போ தேர்ந்த முடிவுகள் வெளியில் வந்த 2வது நாள் அடுத்த நாளே எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, காங்கிரஸ் தாவேக்காவோட போக போகுது அப்படின்னு. சார், இதெல்லாம் 3வது நாள் தான் நடக்குது இந்த சம்பவங்கள்லாம். இல்லை சார், அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிவடைந்த அடுத்த நாள் காலை, வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சிடுச்சு, ரிசல்ட் வந்துடுச்சு. கரெக்டாக அடுத்த நாள் காலையில் மரியாதைக்குரிய திரு சிதம்பரம் அவர்களும் திரு செல்வ பெருந்தகையும் முதல்வரை சந்திக்கிறார்கள், திரு ஸ்டாலின் அவர்களை. அப்பொழுதே அவர்களிடத்தில் இதை சொல்லிவிட்டார் அவர். ஏனென்றால் விஜய் ஆட்சி அமைக்கக்கூடாது, ஆகவே நாங்கள் ஒரு முடிவெடுத்திருக்கிறோம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு உண்டான வழிமுறைகளை திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திரு பழனிசாமியின் மகனும் பேசிவிட்டார்கள். ஆகவே நீங்களும் மற்ற இயக்கங்களும் நம்முடைய கூட்டணியும் ஆதரவு கொடுத்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும், விஜய் ஆட்சி வரக்கூடாது, அதை எப்படியும் தடுத்தே ஆக வேண்டும் என்ற நோக்கத்தோடு திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் செயல்பட்டார்கள். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது அடுத்த நாள் காலையில் எங்களுக்கு தெரிந்து விட்டது. ரிசல்ட் வந்ததில்லை, அன்றைக்கு இரவு தான், ஈவினிங் இரவு முழுவதும் ரிசல்ட் வந்துடுச்சு. அடுத்த நாள் விடிய காலையில் போய் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சிடுச்சு. இவங்களுக்கெல்லாம் லேட்டாக தான் தெரிஞ்சுது. கம்யூனிஸ்ட் கூட்டு பேசியிருக்காங்கன்றாங்க, திருமாவளவன் கூட்டு பேசியிருக்காங்க. ஒரு 3 நாள் கழித்து முன்னால எங்க கிட்ட தான். ஏன்னா அடுத்த நாள் காலையில ஏன் போனாங்கன்னாக்கா, கூட்டணியில இருந்தோம், முதல்வரே தோற்று போய்விட்டாரே என்ற ஒரு ஆதங்கத்தில் அவருக்கு ஆறுதலாக 2 வார்த்தை பேசிவிட்டு வரலாம் என்று காங்கிரஸ் போச்சு. காங்கிரஸ் எப்பவுமேங்க ஒரு மனிதன் துன்பத்தில் இருக்கிறானா அந்த வேடிக்கை பார்த்து கொண்டு அதை நையாண்டி செய்கின்ற இயக்கம் அல்ல அது. அவருக்கு ஆறுதல் சொல்ல போன இடத்தில் அவர் இதை தெளிவாக வைத்திருந்தார். காரணம், விஜய் ஆட்சிக்கு வந்தால், ஏனென்றால் பலமான ஒரு ஆட்சி நிறுவிவிட்டால் தன்னுடைய மகனுக்கு பிற்காலத்தில் அது இடைஞ்சலாக இருக்கும் என்பதற்காக முதலிலே அதை காங்கிரசிடம் ஓப்பன் செய்வோம்.
பின்னாலே கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் முஸ்லீம் லீக்கிடம் சொல்லிக் கொள்ளலாம். காங்கிரஸ் ஒப்புக்கொண்டு விட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது என்று நினைத்து சொல்ல போக, அது மேலிடத்தில் சொல்ல திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு கார்கே அவர்களும் அம்மையார் கனிமொழியிடத்திலும் டிஆர் பாலுவிடத்திலும் சொல்லிவிட்டார்கள் என்பதை அதற்கு அடுத்த நாள் காலையில திரு செல்வ பெருந்தகை ஒரு பைட்டு, அது எல்லா காட்சி ஊடகத்திலையும் வந்துடுச்சு. சொல்லாமல்லாம் நாங்க வெளியே வரல. யாரு? திரு செல்வ பெருந்தகை சொல்றாரு. அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கு மேல அவங்க அவ்வளவு பெரிய குற்றம் சாட்டல, வெளியிலிருந்து ஆதரவுங்கிறதுனால. இப்போதான் விடுதலை சிறுத்தைகள் மேல் பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவங்க சொல்ற 2 பேருக்கும் ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 2 பேருக்கும், யாருக்கு? திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும். ஆரம்பத்திலேயே உங்கள் மேல மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்தது ராசா போன்றவர்கள். திரு ராசா அவர்கள் அவருடைய வலைதளத்திலே நீங்கள் அவருடைய பேட்டியை பார்த்திருப்பீர்கள். சிறைக்கு சென்ற போது 2 மாதம் யாரும் என்னை வந்து பார்க்கவில்லை. அம்மையார் கனிமொழி சிறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்தாங்க. பொதுச் செயலாளரை அனுப்பி தலைவர் கலைஞர் அவர்கள் என்னை பார்த்தாரா, வேறு யாராவது வந்து பார்த்தார்களா என்று கூறிவிட்டு, திரு ஸ்டாலினுக்கு ஆங்கிலம் தெரியுமா, அவரால் ஆங்கிலத்தை சரளமாக பேச முடியுமா, என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, பணம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, 1 ஆண்டுகள் கலைஞருக்கு பின்னாலே கட்சியை நான் கைப்பற்றுவேன் என்று சொன்ன ராஜா அப்படித்தான் பேசுவார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு எதிராக பேசியவர். அழகிரி தலைவர் கலைஞர் அவருடைய பையன் அழகிரி வந்து தன்னிடத்தில் மு.க. ஸ்டாலினையும் அவர் தான் கலைஞர் டிவிக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நீங்களாம் அப்ரூவரா மாதிரி நீங்கள் கனிமொழியை வெளியே வர வேண்டியதான்னு அழகிரி சொன்னாருன்னு வெளியே சொன்னாருங்க. நான் என்ன சொல்கிறேன், அவர் சொன்னாரா என்ன நமக்கு தெரியாது, சொல்லியே கூட இருக்கட்டங்க. ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு விரிசல்லாம் உண்டாக்கலாமா வெளியே வந்ததுக்கப்புறம்? அதெல்லாம் தவறு இல்லையா? அப்படிப்பட்ட மனிதர் அப்படித்தான் பேசுவார். அவங்க இயக்கத்தை சேர்ந்த தலைவர்களை பற்றியும் காட்டி கொடுக்கக்கூடியவர், அப்படித்தான் பேசுவார். நாங்க கரெக்டா சொல்லிட்டோம். திரு செல்வ பெருந்தகை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் சார், வேற யாரும் சொல்ல. நான் கூட சொல்லியிருந்தா கூட அதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இங்க அத்தாரிட்டி யாரு? செல்வ பெருந்தகை தான். அவர் தலைவராக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அத்தாரிட்டி யாரு? அவரே சொல்றாரு, எங்கள் தலைவர் ராகுல் காந்தியும் எங்கள் தலைவர் கார்கே அவர்களும் அம்மையார் கனிமொழியும் டிஆர் பால் எடுத்தும் என்ன காரணம்னா இவங்க தான் கன்வே பண்றாங்க. அதை திரு செல்வ பெருந்தகை அவர்கள் திரு ஸ்டாலினை காலையில் சந்தித்தோம், அவர் எங்களிடம் இதை சொன்னார், உங்களிடம் கன்வே பண்ண சொன்னார் என்று சொன்னவுடன் நாங்களே பேசிக்கொள்கிறோம் என்று நேரடியாக சொல்லிவிட்டார்கள். இல்லை, அது சரி. ஆனால் உங்களுக்கு மக்கள் அளித்த வாக்கு வந்து திமுக ஆட்சி ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் உங்களுக்கு அளித்த வாக்கு இல்லையா? மக்கள் அளித்த வாக்கு தவேக ஆட்சி ஏற்பட வேண்டும், காங்கிரஸுக்கு வாக்களியில் இல்லை மக்கள். சரிங்க, அண்ணா திமுக ஆட்சி அமைக்கிறதுக்காக திமுகக்கு மக்கள் ஓட்டு போடலன்றது நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமா. அப்ப அண்ணா திமுக ஆட்சி அமைப்போம்னு நாங்க மட்டும் சொல்லலைங்க, நாங்க மட்டும் சொல்ல. முஸ்லீம் லீக்கினுடைய ஐயா காதர் மொய்தீன் சொல்றாரு, கம்யூனிஸ்டுங்க இந்தியா டுடேல பேட்டியே கொடுத்துருக்காங்க, எங்களை கேட்டாங்க. அப்போ மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? ஸ்டாலின் முதல்வர் ஆகணும் தானே ஓட்டு போட்டாங்க. பழனிசாமி முதல்வர் ஆகணும் திமுக யாரும் ஓட்டு போடலையே, எங்கள் கூட்டணிக்கு யாரும் ஓட்டு போடலையே. அப்போ அவங்க பண்ணது மட்டும் நியாயமா? நாங்க இதை பண்ணதுக்கு நீங்க எங்களுடைய ஒரே கோரிக்கை, அது நீங்க எல்லாம் பேசுனாங்க சொன்னாங்கன்னு சொல்றீங்க, செயல் திட்டமா வந்திருந்தா நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். இப்போ வந்து நீங்க வந்து அரசாங்கத்தில் பங்கு வகிச்சிட்டீங்க, நீங்கள் தாவேகாவோட அரசாங்கத்தில் பங்கு வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய கூட்டணி தான் நீங்கள் இருக்கீங்க. அப்படிங்கும்போது நீங்கள் உங்களை கேள்வி கேட்கலாம், இப்படி ஒரு செயல் திட்டம் இருந்துன்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஆனால் மறுக்கிறாங்களே அவங்க. எங்க மறுக்கணும்? ஐயா காதர் மொய்தீன் சொல்கிறாருங்க. காதர் மொய்தீன்லாம் பொய் சொல்கிறவரா? அகில இந்திய தலைவருங்க முஸ்லீம் லீக்கு, மிக உயர்ந்த மனிதர், பேராசிரியர். அவர் வாயிலிருந்து பொய் வராது. பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் ஒரு தனியார் நிறுவன தொலைக்காட்சி அவரை பேட்டி எடுக்கும் போது மிக தெளிவாக சொன்னார், ஆமாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைப்பதற்கு நாம் உதவி செய்வோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் என்னிடம் பேசியது. அதே தான் காங்கிரஸ் கட்சியும் பேசுது. எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தேர்தலில் யாரோட சார் கூட்டணி வச்சிருந்தாங்க? பிஜேபியோட. அப்ப பிஜேபியோட கூட்டணி வைத்திருந்து ஒரு எம்எல்ஏவும் வந்திருக்காரு. அப்ப அந்த ஆட்சி வரும்போது அந்த ஒரு எம்எல்ஏக்கு அவங்க மந்திரி கொடுப்பாங்களா இல்லையா? அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அது பிஜேபி ஆட்சியா இல்லையா? அப்ப பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்னு தானே மக்கள் ஓட்டு போட்டாங்க எங்களுக்கு. அப்ப அதை கொண்டு வருவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்யும் போது அதை தடுக்க வேண்டிய கடமை முதல் நடவடிக்கையாக நாங்கள் எடுத்து மற்ற இயக்கங்களுக்கு வழிகாட்டினோம். இங்கு வாங்க,
அப்படி என்று வெளியில இருந்து ஆதரவு கொடுத்துருக்கலாமே. ஏங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும்னு முதல்ல அதை தான் நினைச்சோம். வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கணும். அவங்க சொன்னாங்க அமைச்சரவையில் நீங்க இணையணும்னு வற்புறுத்தினாங்க. எல்லாரும் சேர்ந்து யோசனை பண்ணோம். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தையோ வெளியில இருந்து ஆதரவு, அவங்க இயக்கங்கள் சேர்ந்து முடிவு பண்ணாங்க. அவங்க தோழர்கள் சேர்ந்தாங்க. அவங்களுடைய மூத்த தலைவர்கள் விவாதித்தார்கள். அமைச்சரவையில் சேரலாம் என்று முடிவெடுத்தார்கள். அதே போன்றுதான் முஸ்லீம் லீக் கூட. ஐயா காதர் மொய்தீன் என்ன சொன்னாங்க? எந்த காலத்திலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியே வரமாட்டோம் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவருக்கு இது தெரியாது. அதுக்கப்புறம் நாங்க சொன்ன உடனே தான் இல்ல மறுநாளே அவர் இந்த பேட்டியை கொடுத்திருந்தாரு. தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் மதியானம் ஒரு சாயந்தரம் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதான் நீங்க சொன்ன வார்த்தை, எந்த காலத்துல அடுத்த நாளுக்கு அடுத்த நாள் அதை சொன்னாரு. அது 2 நாள் கழிச்சு தான் நாங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் அதை விசாரிக்க ஆரம்பிச்சாரு. எங்க அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு நீங்க ஆமாங்க காங்கிரஸ் கிட்ட பேசணும், அப்பனா நான் கூட ஆதரவு தர மாட்டேன். அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாரு. மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் கம்யூனிஸ்ட் செயலாளர், அதாவது இடது கம்யூனிஸ்டுடைய செயலாளர் அன்பு சகோதரர் சண்முகம் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. எங்களை அமைச்சரவையில் சேரணும்னோ தாவேக்கா கூட கூட்டணி வைக்கணும்னோ வேணானோ சொல்றதுக்கு திமுக அதிகம் அல்ல, இவ்வாறு செப்பரேட் பார்ட்டி அப்படி சொன்னாரா இல்லையா ஒரு பேட்டியில? மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணின்ற பேர்ல நீங்க தானே தேர்தலில் எல்லாரும் சேர்ந்து நின்னீங்க. அவங்களுக்கு அதிகாரம் இல்லைன்றது எப்படி சொல்ல போச்சு? அது எப்படி சொல்லலாம் அந்த வார்த்தையை? அவர் சண்முகம் சொன்னாரு. அதுதான் சொல்றேன், அது எப்படி சொல்லலாம்? ஏன் சொல்லக்கூடாது? மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும் பொழுது திமுக கூட்டணி, மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கும் போது மதசார்பற்ற ஆட்சி அமைப்போம் தானே கேட்டோம். நீங்க அதிமுக மதசார்புள்ள இயக்கமா இல்லையா? அப்ப அது கூட கூட்டணி போகும்போது வேற செப்பரேட் பார்ட்டி, எந்த முடிவு எடுக்கிறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்றதுக்கு தோழர் சண்முகம் சொல்வதற்கு அவருக்கு ரைட்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன். அவருக்கு அதிகாரம் இருக்குன்னு நான் சொல்றேன். சார் கூட்டணினா நாங்க ஒன்னும் அடிப்படை அதிமுக திமுக இந்த 2 பேரும் இணையறதா அந்த பேச்சு வந்தது இல்லையா? அது இல்லை என்றால் காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருந்திருப்போம். தாவேகா கூட கூட்டணி அமைத்திருக்க மாட்டோம். அமைச்சரவையில் கூட பங்கு பெற்றிருக்க மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்திருப்போம். ஒருவேளை தாவேகா ஆட்சி அமைக்காமல் கூட போயிருக்க வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கும் ஆதரவாகவும் தாவேகாவுக்கும் அதிமுகவும் எதிரான வாக்குகள் எல்லாம் தான் உங்களுக்கு விழுந்தது இல்லையா? அதாவதுங்க தாவேகாவுக்கு எதிரான வாக்குகள் ஓகே, ஆனால் அதிமுகவுக்கு எதிரான வாக்குகளை வாங்கி கொண்டு அதிமுக ஆட்சி அமைக்க ஆதரவுனா எவ்வளோ பெரிய அபத்தங்க. மக்களை ஏமாத்தலையா? அது மக்கள் வாக்களித்ததற்கு எதிரான நிலைப்பாடு. நீங்க செய்யறது அப்படிதானே? திமுகவுக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்தாங்க. நீங்கள் வாங்கின அந்த 5 எம்எல்ஏக்களுக்கும் திமுகவுக்கு ஓட்டு வாக்களித்த திமுக கூட்டணிக்கு. சரி, அந்த திமுக வேட்பாளர்லாம் ஜெயிச்சாங்களா? அதுக்கு எங்க வாக்கு கிடைக்கல? அவங்க சொல்றாங்களே எங்களுடைய முதுகுல தான் ஏறுறாங்க கடைசி வரை. எங்க முதல்ல அவங்க ஏறினாங்க. நான் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லட்டுங்களா? நான் இன்னொரு சேனல்ல கூட சொல்லியிருக்கேன். 20 ஆண்டுகளுக்கு முன்னால 21 ஆண்டுக்கு முன்னால திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் கூட்டணி வைக்கும் போது 23 மாநிலங்களிலே காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தது. என்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஆட்சி அணி வைச்சோமோ அப்போ இந்த சனாதனத்தை பற்றிய பேச்சுக்கள், இந்துக்கள் எதிர்ப்பு விரோத பேச்சுக்கள் தான் இன்றைக்கு எங்களுக்கு 2-3 மாநிலமாக சுருங்கி போனதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் என்று நான் பகிங்கரமாக குற்றம் சாட்டுகிறேன். அவ்வளவு குற்றம் சாட்டிட்டு திருப்பி நீங்க திமுகவோட போய் நின்னு வந்துட்டல. இனி வாழ்நாள்ல திமுக கூட சேரமா? அது அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க யாருங்க சொல்றது? எங்களுக்கு உரிமை இருக்குங்க. உதயநிதி சொல்றாரு உதயநிதிக்கு தான் அந்த உரிமை இருக்குன்னா கிருஷ்ணமூர்த்திக்கு அந்த உரிமை இல்லையா? ஏற்கனவே கருணாநிதி அவர்கள் சொன்னார் இல்லையா? ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது சொன்னாரு. அதற்கப்புறம் அதே காங்கிரஸ் தானே போய் சேர்ந்து. அதே காங்கிரஸ் ஏன் அவங்க வந்தாங்க? அதை நீங்க கேட்க மாட்டீங்களா? திரு உதயநிதி கிட்ட கேளுங்க. சிதம்பரம் எத்தனை தடவை போய் பார்த்தாரு ஸ்டாலின்? இருக்கட்டுங்க, கூட்டணி மேலிடத்தில் சொன்ன பிறகுதான் நான் போனேன்னு திரு சிதம்பரம் சொன்னார். அதை நீங்க கவனிக்கணும். அவரா போய் திரு ஸ்டாலின் கிட்ட பேசல. மேலிடம்னா யாரு? திரு கார்கே தான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். திரு கார்கே கேட்டுக்கொண்டதன் பேரில் ஸ்டாலினை சந்தித்தேன் ஒரு வரியை சொல்றாரு. திமுக காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்க கூட்டணியா தேர்தலுக்கு முன்பாக. இந்த கூட்டணிக்கு அடிப்படையில் இருக்கிற தொண்டர்கள் யாருக்குமே அந்த விருப்பம் இல்லைன்ற மாதிரி செய்திகள் வந்தது. அது நீங்க சார் எனக்கே விருப்பம் இல்லை சார் திமுக கூட கூட்டணி. உங்களுடைய நீங்களே என்ன ஒரு நேர்காணல் எடுத்திருக்கீங்க ஒரு யூடியூப் சேனல்ல. நான் பேட்டி கொடுத்துருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பது பாழுங்கிணற்றில் பாறாங்கல்லை கட்டி கொண்டு விழுவதற்கு சமம்னு சொன்னேன். யாரோட கூட்டணி வைக்கணும் நீங்க தான் கேட்டீங்க. ஒன்று தாவேகா கூட வைக்கலாம், இல்லாவிட்டால் தனித்து நின்றாலும் 50 இடங்கள் வெற்றி பெறுவோம். ஏனென்றால் ஒரு மாற்று சிந்தனை உள்ள மக்களை நான் தனித்து நின்று 50 இடங்கள் எப்படி போன்றீங்க? நீங்க கூட்டணியோடு சேர்ந்தே 5 இடங்கள். அதை தான் சார்
அதுதான் கூட்டணி சேர்ந்ததுனால திராவிட எங்க முதல்வரே தோற்று போனதுக்கு அப்புறம் 5 ஜெயிச்சம், அது பெரிய விஷயம். அது காங்கிரசுடைய வாக்கு வங்கி. பெருந்தலைவர் காமராஜன் மீது காங்கிரஸோட வாக்கு வங்கி அங்க உதவலையா? இதுல குளத்தூர்ல எங்க குளத்தூர்ல விழுந்தது. அதையும் தாண்டி தோற்று போனார்னா எவ்வளவு பெரிய தோல்வி, எவ்வளவு பெரிய அதிருப்தி. மக்களுடைய நலத்திட்டங்களில் சொல்லியதை செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறதில்லை. அது கலந்தது தானே. அது தோல்விக்கு என்ன காரணம் என்பதை அவர்கள் ஆராய வேண்டும். அதை விடுத்து திரு உதயநிதி போன்றவர்கள் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார், மரியாதைக்குரிய இடத்தில் அமர்ந்திருக்கிறார், அடக்கமாக பேச வேண்டும். மத்திய அரசாங்கத்தில் காங்கிரஸ் இருப்பதற்கே காரணம் திமுக தான். அவ்வளவு ஆதரவாக போன தடவை அவ்வளவு ஆதரவு கொடுத்தோம். அது எதையுமே யோசிக்காம ஒரு நொடிப்படில் இங்கே மாறிட்டாங்க. 16 பேர் ஜெயிச்சு 8 முக்கிய துறைகளை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணீங்க? 2Gன்ற ஒரு மாபெரும் ஊழலை பண்ணதே உங்கள் திமுக தானுங்க. உங்கள் திமுக அமைச்சர்கள் தானே பண்ணாங்க. அதனுடைய பலனை இன்றைக்கி நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கோம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்தவர், பொறுப்புடன் பேச வேண்டும் அல்லவா? நாங்கள் இவ்வளவு நாள் எதிர்பார்த்தோம், மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தான் பிஜேபி வெற்றிக்கு காரணம், இல்லை காங்கிரஸ் தான் பிஜேபி வெற்றி காரணம் என்றாரே. மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் செய்த 2G ஊழல் இல்லையா அதற்கு காரணம்? வினோத் ராய் என்ற அதிகாரி 1,76,000 கோடி என்றார். அம்மையார் ஜெயலலிதா அது என்ன சொச்சம், பேட்டா கம்பெனி மாதிரி. அதே வினோத் ராய்ன்றது ஒரு பைத்தியக்காரன் மாதிரி பேசுறான்னு நீங்க தான் சொன்னீங்க. நாம ஒரு பைத்தியக்காரன் தான் அவன். அந்த ஒரு பைத்தியக்காரன் இப்போ சொல்றேன். ஒரு பல வருடங்களுக்கு முன்னால ஒரு பேட்டியில நீங்க சொன்னீங்க. இருங்க, பைத்தியக்காரன் நான் சொன்னதுக்கு என்ன காரணம்னா 30,000 கோடி நஷ்டம், அப்படிதான் சிபிஐ வழக்கு. 30,000 கோடி இழப்பு, இதுதான் சிபிஐ வழக்கு. ஆனால் வினோத் ராய் அவர்கள் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டி அவரை கூப்பிடுது, வாங்கன்னு கூப்பிடுது. 1,76,000 கோடி கணக்கு சொல்லுங்கன்னு அவர் கணக்கே தெரியலங்க. என்னென்னவோ கணக்கை போட்டு அவர் என்ன கணக்கு போட்டாலும் 1 லட்சத்துக்குள்ளதான் வருது. நீ எப்படிங்க 1 லட்சத்து ஏதோ தெரியாம சொல்லிட்டேன்ட்டு வந்துட்டாரு. அதுக்காக பிஜேபி அவருக்கு உயர்ந்த பதவியெல்லாம் கொடுத்தது. அவர் பிஜேபி கைக்கூலியாக மாறிதான் இதை சொன்னார். அவர் ஏன் பைத்தியக்காரன் சொன்னா, அவரை கூப்பிட்டு ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ல கேட்டபோது அதனுடைய தலைவராக இருந்த பிஜி சாக்கோ அவர்கள் வெளியில் வந்தபோது அவர் சொன்ன வார்த்தை, வினோத் ராய் என்ன சொன்னார், அவர் கிடக்கிறா பைத்தியக்காரன் ஏதேதோ உளர்றான்னு சொல்லிட்டு போனார். அதை தான் நான் சொன்னேன். அப்படிப்பட்ட உணர்னது அந்த தொகை இருக்கு இல்லையா, 1,75,000 கோடி இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஊழல் வழக்குனால தான் பேர் கெட்டு போய் காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது இல்லையா? கண்டிப்பாக சந்தேகமே கிடையாது. அதான மக்கள் மத்தியில் ஈடுபட்டது. அதாவதுங்க, இந்தியாவில் படித்த அறிஞர்கள் 65% பேர் இருக்காங்க. அவன் என்ன நினைக்கிறான், உலகத்தில் என்னுடைய அருமை தலைவன் ராஜீவ் காந்தி கண்டுபிடித்ததை அந்த செல்ஃபோனை கையில் வச்சுட்டு உலகத்தை உள்ளங்கையில் பார்க்குறான். ஐரோப்பிய நாடுகள் எப்படி ஆளுகிறார்கள், ஊழல் இல்லாத ஆட்சி எல்லா இடங்களிலும் இன்றைக்கு. பிடல் காஸ்ட்ரோ கியூபா நாட்டிலே மருத்துவம் இலவசம், எல்லாம் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை. ஏன் நம் நாட்டிலே ஊழல் அதிகரித்திருக்கிறது? அதுவும் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவன் என்ன வினோத் ராய் 1,76,000 கோடி சொல்றது, நான் சொல்ற 1,80,000 கோடின்னாங்க அந்த அம்மா. எல்லாம் அவங்கவுங்க மனசு போன போக்கில் அந்த ஊழலை. ஆனால் சிபிஐ மட்டும்தான் அது ஒரு சாதாரண ஒரு பேச்சு மாதிரி மாறிடுச்சு. அது நீங்கள் உணர்ந்தீங்களா? அந்த காலகட்டங்களில் பஸ்ஸில் போகும்போது ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு 1,80,000 கோடி வீட்டில் வச்சுருந்தாங்களாம் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சது அந்த தோல்விக்கு மிகப்பெரிய காரணமே. அப்போது அந்த தோல்விக்கு காரணம் அதுதானே, நீங்கள் தானே காரணம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை எண்ணி பாருங்கள். அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் காரணம் இல்லை, அதை நானும் ஏற்றுக்கிறேன். ஆனால் காங்கிரஸ் காரணம் சொல்கிறீங்களே, கொஞ்சமாவது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. காங்கிரஸோட நடவடிக்கைகள்னால தான் பிஜேபி தொடர்ந்து வெற்றி அடையுது. அவங்களோட நான் சொல்கிறேங்க, எங்க இன்னொன்று சொல்கிறேங்க உங்களுக்கு. பீகாரில் திரு உதயநிதி அவர்களுடைய சனாதன பேச்சு பிஜேபியினுடைய டெல்லி ஐடி விங்கிலிருந்து பீகாருடைய ஒவ்வொரு மக்களுக்கும் போய் சேரும் அளவிலே அவர்கள் செயலாற்றி விட்டார்கள். ஒன்று. இரண்டாவது, லாலு பிரசாத் இயக்கம் குற்றம் சாட்டுவது, காங்கிரஸ் திரு ஸ்டாலின் அவர்களை அழைத்து வந்து பிரச்சாரம் செய்தவுடன் இந்துக்கள் விரோதி. அந்த நேரத்தில் திரு மோடி அவர்கள் பீகார் தேர்தலில் ஒரு கருத்தை பீகாரில் பேசினார். தமிழகத்தில் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள், அடித்து நொறுக்கப்படுகிறார்கள் என்று சில காட்சிகளை போட்டு காண்பித்து சொன்னார்கள்.
இதோ பாருங்கள் உங்களை அடிப்பவர்கள், நீங்கள் பீகாரிலே பிழைப்பு நடத்த போகும்போது உங்களை அடிப்பவர் இங்கே வந்திருக்கிறார், அவரை அடித்து வந்த காங்கிரசும் இல்லாத தமிழர்கள்னு அவர் சொல்லல, அவரு திமுகவை தான் சொன்னாரு. திமுக உடனே இவங்க வந்து தமிழர்கள் மாத்திட்டாங்க. மோடி சொன்னாரு, நான் திமுகவை தான் சொல்றேன். திமுகவை தான் அடிக்குது. திமுக அரசாங்கம் அதுக்கு துணையாக நிற்கிறது. பீகார் மக்கள் தாக்கப்படுவதற்கு திராவிட முன்னேற்ற கழக அரசும் துணையாக இருக்குது. அதன் முதல்வரை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். மக்களை அவர்களுக்கா உங்கள் ஓட்டு என்று கேட்டார் பார்த்தீங்களா? அங்கதான் நாங்கள் தோத்து போயிட்டோம். இதை நான் சொல்லலை, லாலு பிரசாத் இயக்கத்தினுடைய தோழர்கள் எங்கிட்ட சொன்னது. அப்போது பீகாரில் தோற்று போனதுக்கு நீங்கள் தான் காரணம். 23 மாநிலத்தில் இன்றைக்கி 2-3 மாநிலமாக ஆக்கின பெருமையும் உங்களுக்கு தான் சேரும். 2G ஊழலால் மத்திய அரசாங்கத்தை இழந்தோம். உங்களோடு சேர்ந்து நாங்களும் வேறு மாதிரியாக ஆகிவிட்டோமே. அதையெல்லாம் மனதிலே வைக்காமல் சொல்லுகிறீர்களே. நான் சொல்லுகிறேன், எங்களுடைய தலைமைக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். திரு ராகுல் காந்தி, திரு சோனியா காந்தி இருவருக்கும் எந்த காலத்திலும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைக்காதீர்கள். அப்படி வைத்தீர்கள் என்றால் காங்கிரஸ் என்ற மாபெரும் இயக்கம் இந்தியாவிலிருந்தே துடைத்தெறியப்படும். காரணம் சனாதன பேச்சுக்களும். எங்கள் வைரமுத்துன்னு ஒருத்தர் இருக்கார், அவர் என்னங்க பேசுகிறார், ஆண்டாளை பற்றி எப்படி பேசினார், இவங்க கண்டிச்சாங்களா? அது எப்படி தீயா பரவிச்சு? நீங்களும் யாருமே கண்டிக்கலையே. நான் கண்டிச்சேங்க. நீங்கள் பொதுவாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து அதை வேற நான் கடுமையாக கண்டித்தேன். நான் அதை அனுப்புகிறேன், நீங்கள் இது கூட சேர்த்து கூட போடுங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, 80% மக்கள் வாழ்கிறாங்க இந்தியாவில். இந்துக்கள் எதிர்ப்பு உணர்வும் சனாதன பேச்சுக்களும் இந்து மக்களுக்கு எதிர்ப்பான நிலைப்பாடு இருக்கும் என்று தெரிந்தும் திரு துரைமுருகன் உடனே வந்துடுவார். இந்து மக்களும் ஓட்டு போட்டு தானே நாங்கள் வெற்றி பெற்றோன்னு. நீங்கள் திருந்திட்டீங்கன்னு நினச்சி ஓட்டு போட்டாங்க. நீங்கள் திருந்தவே இல்லைன்னு தெரிஞ்சோடனே உங்களை தோக்கடிச்சிட்டாங்க. இவ்வளோ தான், சிம்பிள். வடநாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்து விரோத போக்கு அப்படிங்கிறது அங்கே வாக்காக மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிஜேபி அதனால தானே வாக்கு வாங்கினது. அந்த நேரத்திலே நீங்களும் முயற்சி செஞ்சீங்க இல்லையா? அதாவது கொஞ்சம் சாஃப்டான ஒரு இந்துத்துவா பேசுகிற மாதிரி. எங்க நாங்கள் சாப்பிட்டுவா இந்து இல்லை, சாப்பிட்டு இந்து பேசுவோம், சாப்பிட்டா முஸ்லீம் பேசுவோம், சாப்பிட்டா கிறிஸ்தவர்கள் பேசுவோம், சாப்பிட்டா சீக்கியர் பேசுவோம். எல்லாமே சாப்பிட்டா தான் பேசுவோம். ஃபோர்ஸாக பேச மாட்டோம். உங்களை மாதிரி சனாதனன்று சொல்லிட்டு வெறிபிடித்து பேச மாட்டோம். இந்து விரோதத்தை வெறிபிடித்து பேச மாட்டோம். முதலமைச்சரே தோற்கக்கூடிய நிலை வந்ததுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை சுய பரிசோதனை செய்து கொள்வதில் தான் கவனம் செலுத்த வேண்டுமே தவிர காங்கிரஸை எதிர்ப்பதோ மற்ற இயக்கங்களை. நீங்கள் 2 நாளைக்கு முன்னால் பத்திரிகையில் பார்த்தீங்க காட்சி, விடுதலை சிறுத்தை தோழர்களை போட்டு தாக்குறீங்களே, எந்த வகையில் நியாயம் அது? உங்கள் கூட இருந்தால் நீங்கள் ஏற்றுப்பீங்க, உங்கள் கூட இல்லைன்னா உடனே தாக்க ஆரம்பிச்சிடுவீங்களா? எந்த வகையிலங்க நியாயம்? விடுதலை சிறுத்தைகள் எந்த அளவுக்கு உங்களுக்கு குரல் கொடுத்தோம்? எங்க ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் எந்த அளவுக்கு பேசினார்? நிதி ஒதுக்குவதற்காக தமிழகத்திற்கு நிதி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தைரியமாக எழுந்து பேசாத நேரத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பேசினார். அதை விட ஒரு விஷயங்க, இந்த செவுறு ஏறி குச்சி போய் ஸ்வீட் வாங்கி போய் கொடுத்தார். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள் சேனல் மூலிமா. தலைவர் ராகுல் காந்தி யார் பையங்க? அவர் எந்த குடும்பத்து வாரிசு? அவர் நான் திரு ஸ்டாலின் அவர்களை குறைத்து மதிப்பிடவில்லை. சுவர் ஒரு ஆள்கிட்ட ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கிட்டு வந்து மேடை கிட்ட வச்சிருந்தேன். சுவர் ஏறி உதிச்சு போய் அந்த கடைக்குள்ள ஸ்வீட்டு வாங்கி மேடையில் வைத்து தன் கையாலேயே கொண்டு வந்து அதை கொடுத்து எவ்வளோ பெரிய பெருமை இல்லையா உங்களுக்கு? அவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவர். நீங்களும் பெரிய குடும்பம் தான், நான் உங்கள் குடும்பத்தை குறைச்சலாம் மதிப்பிடலை. கொடுத்தார்ல, அதுக்காக வேண்டியது நீங்க பாக்க அனாவசியமா எதை ஒன்னாலும் பேசுறாங்க அவசியம் இல்ல. இந்தியா கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் முதல்ல அறிவிச்சது ஸ்டாலின் தானே. மகிழ்ச்சி. ராகுல் காந்தி யாருமே அறிவிக்கிறதுக்கு தயங்கினப்போ அதுக்கு நாங்க பலமுறை பாராட்டி இருக்கோமே. திரு மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை நானே பல முறையில் ஒவ்வொரு முறையும் எல்லா சேனல் வாயை திறந்து மம்தா பானர்ஜி சொல்ல மாட்டாங்க. ஏங்க அதை நான் பாராட்டுறேங்க அவரை. மகிழ்ச்சி. அந்த ஒரு விஷயத்தில் நான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை உண்மையாகவே பாராட்டுகிறேன், மனம் திறந்து பாராட்டுகிறேன். அது ஒன்று மட்டும் கிடையாதுங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நாம் இது பாருங்க, 1976 எமர்ஜென்சி வந்ததுக்கப்புறம் பெரிய இதுவாக இருந்தது. ஆனால் அவர் புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணார் டாக்டர் கலைஞர்? உடனே 1980 நேருவின் மகளே வாக, நிலையான ஆட்சி தான் சொன்னாரா? அப்போது என்னன்னாங்க, இயக்கங்கள் என்பது, கூட்டணி என்பது மாறி மாறி வரக்கூடியது. வார்த்தைகள் மட்டும் என்றைக்கும் மனதிலே ஆறா புண்ணாக இருக்கும். ஆகவே வார்த்தைகளை திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் அடக்கமாக பேச வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் போன்றவர்களோடு, காங்கிரஸ்காரர் போன்றவர்களோடு
சண்டையிடுவதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நீங்கள் கூட பார்த்தீங்க, மயிலாடுதுறையில் அந்த மாவட்ட தலைவர் பவானி சாகர் என்பவர் ஒரு போராட்டம் நடத்துகிறார். அது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறிவிச்ச போகிறோம். அதில் புகுந்து எல்லாரையும் அடிக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மயிலாடுதுறை மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் தலைமையில் நடந்த அந்த கூட்டத்தில் அடித்து 2 பேர் போய் கீழே விடுறாங்க. அதை காட்சி ஊடகத்தில் காட்டுறாங்க. தலையில் அடிப்படுது. தேவையா இது? நேற்று வரைக்கும் நாம் ஒன்றா தான் இருந்தோம். நாளைக்கு ஒன்றா ஆக மாட்டோன்னு ஸ்டாலின் சொல்லிட்டாரு. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அப்புறம் தான் நாங்கள் எல்லா மாநிலத்திலையும் ஆட்சியை பிடிக்க முடியும். மத்தியில் 2029 ஆட்சியை பிடிக்கணும்னா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இருக்கக்கூடாது. இந்தியா கூட்டணியில் இப்போ தாவேக்கா சேருமா? இந்தியா கூட்டணியில் தாவேக்கா சேரட்டும், சேராமல் போட்டோங்க. அவங்க கூட எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் நாங்கள் வெற்றி பெறுவோம். காங்கிரஸ் தான் வெற்றி பெறும். காங்கிரஸ் ராகுல் காந்தி பிரதமர் ஆவது உறுதி. மிக்க நன்றி. தமிழகத்தின் அரசியல் சூழல் பற்றி எங்களை விவாதித்ததற்கு மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி.